Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு பரவலா பேசப்படுது. அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் அது பேசப்படுது. அவர் வந்து ஒரு பலவீனமான பிரதமராக இருப்பார் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லப்பட்டாலும் அவருடைய நடவடிக்கைகள், இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் இருக்குல்ல, இப்ப சபாநாயகர் விஷயமா இருக்கலாம், இல்ல துணை சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாததா இருக்கலாம், இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மறுபடியும் சிபிஐனால கைது செய்யப்பட்டிருக்காரு, இதுவா இருக்கலாம். இப்படி அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இங்க ஒரு பலவீனம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த சபாநாயகர் தேர்வு உள்ளிட்ட விவகாரம், நாடாளுமன்ற விவகாரங்கள், நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அப்படின்னு ரெண்டா இதை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மைனாரிட்டியா அப்படின்னா நிச்சயமாக அவங்க மைனாரிட்டி தான். அது வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் கூட அவங்களுடைய நடவடிக்கைகள்லையுமே பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பேசப்படுகிறது. அதுல ராகுல் காந்தி எழுந்து நம்ம எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நேரம் அதுன்னு நினைக்கிறேன், அதனால நீட் தேர்வு குறித்து நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு. இல்ல, தீர்மானத்தை பத்தி மட்டும் பேசுங்க, மற்றதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா சொல்றாரு. அதை தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற 200க்கும் அதிகமான அத்தனை உறுப்பினர்களும் எழுந்து நின்று நீட்டுக்கான முழக்கங்களை முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் 12 மணிக்கு அதை ஒத்தி வச்சு இப்ப ஐ திங்க் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் அவை கூடியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நாடாளுமன்றத்துக்கு உள்ள வந்து நீ எதையுமே பேச முடியாது அப்படின்னு முடக்கி வைத்திருந்த ஒரு நிலை மாறி இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள தங்களுடைய கருத்துக்களை பேச முடியும், அல்லது என்னுடைய கருத்துக்களை நீ அவ்வளவு ஈஸியா புறக்கணிச்சிட முடியாதுன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. மக்களுக்கும் கூட எதிர்கட்சி இவ்வளவு பலமானதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வகையில வந்து பிஜேபி அரசு மைனாரிட்டி அரசு தான். அதே போல சபாநாயகர் தேர்வு அப்படின்றதுல வந்து பிஜேபி வந்து தனிப்பட்ட பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாட்டியும் கூட என்டிஏவுக்கு அந்த பெரும்பான்மை இருக்கிறது. இவங்க வந்து அப்போசிஷன் கேண்டிடேட்டை போட்டது அப்படின்றது வந்து கொடிக்குன்றில் சுரேஷா புரோட்டாம் ஸ்பீக்கரா நீங்க ஏத்துக்கல, அப்ப நான் வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றதுதான். அதுல அவருடைய பேப்பர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதற்கு பிறகு ஓம் பிர்லா மட்டுமே வந்து ஒரே வேட்பாளராக சொல்லப்பட்டு அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. இப்போ இதுல வந்து ஜெய்ராம் ரமேஷ் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாங்க வந்து டிவிஷன் ஆஃப் ஹவுஸ் கேட்டிருந்தோம் அப்படின்னா கேட்டிருக்க முடியும், ஆனா நாங்க அந்த முடிவை எடுக்கல, குறைந்தபட்ச ஒரு குட்வில்லோட இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை அப்படின்றது அந்த கட்சிக்கு கிடையாது, என்டிஏவுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது, அது அவங்களுக்கும் தெரியும். அதே போல எதிர்கட்சிக்கு அப்படின்றது தனி பெரும்பான்மையும் கிடையாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து அல்லது இங்கிட்டு இருந்து யாராவது ஒரு 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நிலைமை மாறிடுமானா இல்ல, அதுல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்ற பட்சத்துல ஒரு குட்வில் ஜெஸ்டரா வந்து ஓம் பிர்லா கன்னியூ ஆகட்டும் அப்படின்றது இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட டெசிஷன் தான். ஓம் பிர்லாவை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு ராஜ்நாத் சிங்கும் கிரண் ரிஜிஜும் வந்து மாறி மாறி கார்கேவுக்கும் ராகுல் காந்திக்கும் பேசியதனுடைய அந்த தடவையே வந்து ஓம் பிர்லா ஏற்பளிக்கப்பட்டு விட்டார். ஓம் பிர்லாவை நீங்க வச்சுக்கங்க, இந்த பக்கம் வந்து நீங்க துணை சபாநாயகரை காங்கிரஸுக்கோ அல்லது எதிர்கட்சிக்கோ கொடுங்க அப்படின்றதுதான் வந்து கோரிக்கை. அந்த கோரிக்கையை அப்பவும் ஏத்துக்கல, இப்பவும் ஏத்துக்கல அப்படின்றது. 230க்கு மேல நம்பர்ஸ் உள்ள ஒரு எதிர்கட்சிகள் இருந்தும் துணை சபாநாயகர் வழங்கப்படலை அப்படிங்கிறது மோடி வந்து பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தானே காட்டுது. இல்ல, மோடி வந்து இதனால பலமா இருக்கிறாருன்னு நான் கருதல. மோடி எதனால பலமா இருக்கிறாரு அப்படின்னு நான் கருதுறேன்னா, முதல் கேள்வியினுடைய 2வது பார்ட், அதாவது நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அல்லது அந்த அவையில வந்து அவைத்தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சிபிஐயா இருக்கட்டும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இன்னும் அரசாங்கத்தினுடைய பல தனிப்பட்ட அதிகாரமுள்ள அமைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அளவிலான பிஜேபி ஊடுருவல் என்பது கடந்த காலத்தில் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது வந்து யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், அல்லது பல்வேறு ஆணையங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பிஜேபி காரர்கள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எல்லா இடங்களிலும் பிஜேபி தன்னை வந்து நிறுவிக் கொள்வதற்கான வேலைகளை செய்திருக்கிறது. பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் செலக்ட் பண்றதா இருக்கட்டும், பார்லிமெண்டரி கமிட்டிஸ் நடத்துறதா இருக்கட்டும். பார்லிமெண்ட் அப்படின்றது வெறுமனே வந்து இந்த பக்கம்
200 சொச்சம் இந்த பக்கம் 200 சொச்சம் உட்காந்து மாத்தி மாத்தி கத்திட்டு போறது இல்ல. நாடாளுமன்ற குழுக்கள் இருக்கின்றன, நிலைக்குழுக்கள் இருக்கின்றன, கூட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. இந்த நிலைக்குழுக்களுக்கும் கூட்டுக்குழுக்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் என்ன அப்படின்ற இடம் இருக்கு. இப்ப இதற்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகள்ல 20% மசோதாக்கள் கூட நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல. பொதுவாகவே நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, முதல்ல இங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்துப்பாங்க அவையில. ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. ஏன் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறது அப்படின்னா, அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க. அப்போ நாடாளுமன்றம் அப்படின்றது தனித்தனி உறுப்பினர்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளும் அவையாக நடைமுறையில் கிடையாது. நாடாளுமன்றம் என்பது பல்வேறு கட்சிகளினுடைய பல்வேறு குழுக்களினுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கான இடமாகத்தான் நடைமுறையில் இருக்கிறது. அப்போ பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களே அந்த நிலைக்குழுல வச்சிருப்பாங்க. அந்த நிலைக்குழு கூடி இது சரியா இருக்கா தப்பா இருக்கான்றதை விவாதிப்பாங்க. விவாதித்து முடித்ததற்கு பிறகு அவங்க கரெக்ஷன் போடுவாங்க. அதற்கு பிறகு அது நாடாளுமன்றத்துல செகண்ட் ரீடிங் எடுத்துக்கொள்ளப்படும். மறுபடியும் குழுவுக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா தேர்ட் ரீடிங் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த மசோதா அப்படின்றது பாஸ் பண்ணப்படும். இந்த மாதிரி ப்ரொசீஜரை கடந்த 10 வருஷத்துல ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 20-30 வருஷமா அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு சட்டம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க, நிலைக்குழுவுக்கு போகும் அப்படின்ற இந்த ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க. கடந்த 10 வருஷத்துல அரசியலை ஃபாலோ பண்ற யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க ஒரு சட்டம் எப்படி நிறைவேறும்னு. ஆளுங்கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, ஹவுஸ்ல நிறைவேற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் குடியரசுல ஒப்புதல் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ்வளவு மலினப்படுத்த முடியுமோ அவ்வளவு மலினப்படுத்தி வைத்திருக்கிறது பிஜேபி. அப்போ ப்ரொசீஜரலா தன்னை பலமான கட்சியா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளை கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது இன்னமும் நீர்த்து போய்விடவில்லை, அது அப்படியேதான் இருக்கிறது. கூடுதலாக அவர்களுடைய பலம் அப்படின்றது இப்போதைக்கு ஒண்ணு நிதிஷ்குமார், இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசம் சரி அல்லது ஜேடியுவும் சரி, இந்த 2 பேருக்குமே பிஜேபியினுடைய ஆதரவு என்பது வெவ்வேறு இடங்கள்ல தேவைப்படுது. ஜேடியுக்கு ஆட்சியில இருக்கணும் அப்படின்னா பிஜேபியோட சப்போர்ட் வேணும், இல்ல அப்படின்னா தேஜஸ்வியோட சப்போர்ட் வேணும். அப்போ மறுபடியும் பல்ட்டி அடிக்க ஒரு தயாராக இப்போதைக்கு இல்லை. அதே போல சந்திரபாபு நாயுடுவுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டோம், இப்போதைக்கு நமக்கு தேவை என்ன, நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம ஸ்டேட்டுக்கு ஏதாவது வெல்ஃபேர் மெஷர்ஸை வாங்கிக்கணும் அப்படின்ற ரொம்ப சின்ன சின்ன ஆசைகள் மட்டும்தான். அது போக தனிப்பட்ட முறையில அவருடைய நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட் மணிப்புலேஷன் ராகுல் குற்றச்சாட்டு ஒரு பக்கம், அதே ஸ்டாக் மார்க்கெட்ல பலன் அடைந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது சந்திரபாபு நாயுடைய ஷேர் ஹோல்டிங் நிறுவனம் ஒரு பக்கம் பலமடைந்தது அப்படின்றதை பார்க்க முடியுது. அப்போ சாட்டிஸ்ஃபைங் த அலை பார்ட்னர்ஸ் அப்படின்றத பிஜேபி ஓரளவு இப்போதைக்கு சமாளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது நீண்ட காலம் நிலைக்காது அப்படின்றது. அதுதான் நான் கேட்க வந்தேன். இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்தப்ப நிதிஷ்குமார் நாயுடு 2 பேரையும் 2 பக்கத்துல போட்டு இவங்க 2 பேர் கண்ட்ரோல்ல மோடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள், பல கார்ட்டூன்ஸ், பல மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது கொஞ்சம் அதுல இருந்து மாறுபட்டு இவங்க 2 பேரும் மோடியோடைய ஆதரவுல இருக்காங்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இப்போதைக்கான நிலை அப்படின்றது இதுதான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது சந்திரபாபு நாயுடு யாரு, நம்ம ஊர்ல தமிழ் தேசிய அரசியல்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அதே மாதிரி அங்க என்டிஆர் வகைரா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க, தெலுங்கு தேசம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தெலுங்கு நேஷனலிஸ்ட் மூவ்மெண்டா அதை கன்சியூம் பண்ணி ஆரம்பிச்சு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆனா அது இன்னைக்கு என்னவா நிக்குது அப்படின்னா, எல்லா ஊர்லயும் அந்தந்த உள்ளூர் அரசியல் அமைப்புகள் என்னவாக போய் கடைசியில நிக்குதோ அதே மாதிரி ஒரு வலது அரசியலை நோக்கி போய் அது இப்போ நின்றுக்கிறத பார்க்க முடியுது. நிதிஷ்குமாரா இருக்கட்டும், நிதிஷ்குமாருக்கு இப்போதைக்கு திரும்ப பல்ட்டி அடிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இல்லை. அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கு, அந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோன்ற நிலை இருக்கு. இதற்கு இடையில ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற பேசிக் இருக்கு. ஆனால் இதை தாண்டி ஏன் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் ஆளுக்கு ஒரு திசையில இழுப்பது போன்ற கார்ட்டூன்கள் அவ்வளவு ரசிக்கப்பட்டன அல்லது அவ்வளவு வரையப்பட்டன அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில இவங்களுக்கு இருக்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு ஹவுஸ்ல. அதாவது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சேரும் பொழுது இவங்களுக்கான சிம்பிள் மெஜாரிட்டி வந்துருது. ஆனா அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவைப்படுற இடங்கள்ல, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படுற இடங்கள்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அங்க அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படின்றது நிற்கும். அது மக்கள் நலன் சார்ந்த டிமாண்டா மட்டுமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது தனிப்பட்ட டிமாண்டாக இருக்கலாம். நிதிஷ்குமார் அடுத்த முறை என்ன மாநிலத்தினுடைய முதல்வர் வேட்பாளரா ப்ரொபோஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணவா அப்படின்னு கூப்பிடுறதா இருக்கலாம். அல்லது சந்திரபாபு நாயுடு கேபினட் ரீஷப்ல எனக்கு வேற ஒரு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கறதா இருக்கலாம்.
அதுவெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் அப்சல்யூட் மெஜாரிட்டியும் தேவைப்படும் இடங்கள்ல அந்த கிடுக்கு பிடிகள் எல்லாம் மோடி அரசுக்கு நிச்சயமாக விழத்தான் போகிறது. அந்த அளவுக்கு வந்து அரசியல் தற்கொலைகளாக இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள் அப்படின்லாம் நம்ப தேவையில்லை. நிச்சயமாக பேரங்கள் அப்படின்றது நடக்கும். இந்த ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுக்கிறதுலயே வந்து இவ்வளவு பெரிய இது ஏற்பட்டதே. ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய கியூரியஸ் கொஸ்டினாக ஹூ இஸ் கோயிங் டு தி ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து பெரிய கியூரியஸ் கொஸ்டினாகத்தான் இருந்தது. அப்போ உள்ளுக்குள்ள வந்து டிபேட் அண்ட் டெலிபரேஷன்றது அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இது. அதே போல வந்து கேபினெட் வந்து அறிவிக்கப்பட்டதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம், யார் யாருக்கு என்னென்ன பெர்த், அதாவது கேபினெட்ல இடம் இருக்குன்னு அறிவிச்சாச்சு, என்னென்ன துறைன்றதை அறிவிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துக்கு இடையில வந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றதுதான் மோடி வந்து இந்த பக்கம் நிதிஷாலும் இந்த பக்கம் சந்திரபாபாலும் இழுக்கப்படுகிறது அப்படின்றத வந்து மக்கள் புரிந்து கொள்ற இடம். இன்னொன்னு ரொம்ப இயல்பா மக்கள் மத்தியில இதுல இன்னொரு பக்கம் இந்த கேபினெட்டா இருக்கலாம், இல்ல வந்து சபாநாயகர் போஸ்டா இருக்கலாம், கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கேபினெட்ல சந்திரபாபு நாயுடு எதிர்பார்த்த பொசிஷன் எதுவும் அவருக்கு கிடைக்கல. இது ஸ்பீக்கர் போஸ்ட் அதுவும் அவருக்கு கிடைக்கல. அப்ப இதுலயுமே அவருடைய அந்த நலன்கள் அப்படிங்கிறது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவர் வந்து ஒரு சொந்த நலன்களோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதோ ஒரு நலன்களோ மட்டும் முன்னிலையில வச்சுட்டு அவருடைய கட்சியின் நலன்கள் அப்படிங்கிறது முற்றிலுமா பின்னுக்கு தள்ளப்பட்டதை அவரு எடுத்துக்கிட்டாருன்னு பார்க்க முடியுமா? இல்ல, மாநிலத்துல அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்றது வந்து அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. ரொம்ப, அதாவது சந்திரபாபு நாயுடு அழிந்து விட்டார், ஒளிந்து விட்டார், இனிமேல் சந்திரபாபு நாயுடுவுக்கு அரசியல்ல இடமே இல்லைன்னு எல்லாம் சொல்லப்பட்டது கடந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அவர் கைது செய்யப்பட்டதற்கு பிறகுதான் சந்திரபாபு நாயுடு மறுபடியும் வந்து ஒரு ஸ்பேஸ் எடுப்பாரோ அப்படின்ற ஒரு ஆச்சரியமே பலருக்கும் ஏற்பட்டது. அப்போ அப்படி இருந்த ஒரு நிலையிலிருந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அளவுக்கு ஸ்டேட்ல வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். அதே போல ஸ்பீக்கர் பதவியை கேட்டது குறித்தோ அல்லது கேபினெட்ல பெர்த் கேட்டது குறித்தோ அவர்கள் வெளிப்படையாக எதையும் அறிவிக்கவில்லை. அவர்கள் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தேசியமாக மட்டும்தான் ஊடகங்கள் அது விவாதிக்கப்பட்டதே தவிர வெளியில் அவர்கள் நான் என்னென்னலாம் கேட்டிருக்கேன், என்ன கேட்டேன், ஏன் கொடுக்கல அப்படின்றத பத்தி விவாதத்தை அவங்க நடத்தல. அப்போ சாட்டிஸ்ஃபைங் மீன்ஸ் அப்படின்றது வெவ்வேறு வகைகள்ல நடைபெற்று இருக்கலாம் அப்படின்றதுதான் வந்து இங்கேயும் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர இதுல சந்திரபாபு நாயுடுனுடைய நலன் பறிக்கப்பட்டதா அப்படின்னா, ஆமா, ஸ்பீக்கர் பதவி வந்து வேறு ஒருவருக்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடி இருக்க முடியும். ஆனால் மீண்டும் ஓம் பிர்லா அப்படின்னு வரும் பொழுது ஏற்கனவே ஓம் பிர்லா ஸ்பீக்கர் கிடையாது, சஸ்பெண்டர். யாரு வந்தாலும் சஸ்பெண்ட்னு ஒரு குமாஸ்தாவை போல அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு சீல் வைத்துக் கொண்டிருக்கிறார் சஸ்பென்ஷனுக்கு. அந்த வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த சீல் குத்துற வேலை வந்து சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ நடந்தால் அது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. அப்போ இதனால எதை இழந்துடல அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் நீண்ட கால நோக்கில் அல்லது வந்து 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற செயல் திட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக மோடியினுடைய எல்லா திட்டங்களுக்கும் தங்களையும் இணைத்து கொண்ட ஒரு நிலையை இவர்கள் 2 பேரும் எதிர்பார்க்கிறார்கள். இவங்களுடைய பிடுங்கல் அப்படின்றது வந்து எங்களுக்கு வேறு ஒண்ணு கொடுன்னு கேட்கறதா இல்லாம, நீ செய்யற ஒரு செயல்பாட்டுல என்னையும் உள்ள சேர்த்து வச்சுக்க அப்படின்றதாகத்தான் இருக்கிறது. காமெடியா கூட ஒரு மீம் வந்தது பார்த்திருப்போம். அதாவது மான் கி பாத்ல வந்து இனிமேல் நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முறைச்சு பாக்குற மாதிரி ஒரு மீம் எல்லாம் வைரல் நடந்தது. மான் கி பாத்ல அதை கேட்கல, பட் ஆனா அந்த சட்டத்தினுடைய பலன்களை அறுவடை செய்து கொள்வதிலேயோ அல்லது அந்த சட்டத்தினுடைய விளைவுகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதிலேயோ இவர்கள் 2 பேரும் தங்களை உள்ள வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, சிபிஐ வழக்குகளா இருக்கட்டும், இடி வழக்குகளா இருக்கட்டும், ஐடி வழக்குகளா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு அல்லது மற்ற முறைகேட்டு புகார்களில் இருந்தெல்லாம் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக இப்போது கருதி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த வந்து எதிர்கட்சிகளும் விட்டுறக்கூடாது. நிதிஷ் இருக்கிறாரு, நிதிஷை நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் இந்த பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நிதிஷ் வந்து ஒரு வலது சிந்தனை போக்கு உள்ள நபர் தான். அவருக்கு வந்து பல கேஸ் இருக்கு, அதுல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நெருக்கடி இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்னேன், 2 பேரினுடைய பிக்கல் பிடுங்கல்ன்றது வந்து மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது தனிப்பட்ட நலன் சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்தா நான் குறிப்பிட்டேன். இப்போ நீங்க பாராளுமன்ற நிலைக்குழு பத்தி பேசியிருந்தீங்க. 18வது நாடாளுமன்றத்துல மசோதாக்களை சட்டங்களை நிலைக்குழுவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது
இந்த முறை ஏதாவது அதுல மாற்றம் இருக்குமா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் இவ்வளவு பலமா இருக்கு. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல 20% மசோதாக்கள் கூட அனுப்பப்படலன்னு சொன்னீங்க. இந்த முறை இந்த எதிர்க்கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில நிலைக்குழு அப்படிங்கிறது எஃபெக்டிவா பயன்படுத்தப்படுமா? இல்ல, பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது டிமாண்டு. எம் அப்துல்லா தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு இடையில வந்து ஒரு நிலைக்குழு கூட்டம் நடக்குது, அதற்கு போறாரு. ராஜ்யசபா அப்படின்றது வந்து பெர்மனன்ட் பாடி, அது வந்து டெம்பரரி பாடி கிடையாது லோக்சபா மாதிரி. ராஜ்யசபான்றது வந்து பெர்மனன்ட் பாடி. லோக்சபா இருந்தால் இல்லாட்டியும் ராஜ்யசபா அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ள ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். தட் ஹவுஸ் இஸ் பெர்மனன்ட். அப்போ ராஜ்யசபா உறுப்பினர் ஒருத்தர் உள்ள போறாரு, அவரை வந்து காவலர்கள் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது வந்து இதற்கு முன்னாடி செய்தியாவே வெளியே வராது. ஆனா அது தேசிய அளவுல ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய செயலாளர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்றது வந்து அதை கோருவதற்கான இடம் அதிகரித்திருக்கிறது. அதை கோரி பெற வேண்டிய அந்த இடம் வந்து எதிர்க்கட்சிகளிடம் தான் இருக்கிறது. நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வந்து இதை அனுப்புறது அல்லது கூட்டுக்குழு அமைத்து இதை விசாரிப்பது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் எப்படியாவது சாத்தியப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்றதுதான் யதார்த்தமே தவிர, சாத்தியப்பட்டு விடுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த மோடி அரசு அவ்வளவு ஜனநாயக பூர்வமான அரசு கிடையாது. குறைந்தபட்ச வாஜ்பாயை போன்ற வாய்த்தாட்டியம் கூட இவர்களுக்கு கிடையாது. இவங்க வாயை திறந்தாலே வந்து எதிரில் இருப்பவன் மேல எச்சில்காரி மொழிகளை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத ஒரு குரூப்பாக தான் இவங்க இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்டாருன்னா அதுக்கு நம்ம பொலைட்டா அவரை பதில் சொல்லி உட்கார வைக்க முடியும், அவரை ப்ளீஸ் பண்ணி உட்கார வைக்க முடியும். அவரை வந்து அதட்டி சத்தம் போட்டு திட்டி, நீ தீவிரவாதின்னு திட்டி கெட்ட வார்த்தை பேசிதான் ஒருத்தரை உட்கார வைக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு இவங்களுக்கு வந்து அந்த அறிவு நாணயம் உள்ளவர்களாக இவங்களை நான் கருதல. அதனால நாடாளுமன்ற நிலைக்குழு நாளைக்கே வந்து புதுசா ரீஜினேட் ஆயிரும்ன்றத வந்து நம்ம நம்பிக்கையாக வைத்துக் கொள்ள தேவையில்லை. எதிர்க்கட்சிகள் அதை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற இடத்திலிருந்து வெளியிலிருந்து நாம அழுத்தம் கொடுப்பதை வந்து சமூக இயக்கங்களா இருக்கட்டும், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், இத கடந்த தேர்தல் வந்து எப்படி மாற்றியமைக்கப்பட்டது தேசிய அளவில் அப்படின்னா, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. மக்கள் இயக்கங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணது. தாலியை பிடுங்கிடுவாங்க அப்படின்ற அந்த மேட்டரா இருக்கட்டும், அல்லது வந்து கழுதை பிடிங்கிட்டு போயிருவாங்க, எருமாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசுனதா இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மத்தியில சரியா போய் சேர்க்கிற இடத்துல எதிர்க்கட்சிகள் இருந்தாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா செயற்பாட்டாளர்களும் சமூக வலைதளமும் அல்லது மக்கள் இயக்கங்களும் அந்த வேலையை சரியாவே செஞ்சாங்க. அதுதான் மோடி அரசுக்கு பெரிய பெரிய ஆப்புகளை வந்து வடக்கிலேயே செருகி இருக்கிறதுன்றத பார்த்தோம். அப்போ இந்த நிலைக்குழுவா இருக்கட்டும், நாடாளுமன்றத்தினுடைய ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும், ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள்ல கில்லிங் எ கான்ஸ்டிடியூஷன் வித் 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது விழுந்த 1000 குத்துக்கள் 1000 வெட்டுக்கள் சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாள் வந்து இது அந்நிய நாட்டு சதி அப்படின்னு சொன்னாரு. இனி உள்நாட்டுல இந்த கோரிக்கை வரும், அப்ப என்ன சொல்லுவாரு, நம்மள அப்புறம் அர்பன் நக்சல் சொல்ல போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா அதை தாண்டி அழுத்தம் கொடுக்கும் இடத்தில் எதிர்க்கட்சிகளும் குரலை உயர்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையாக மக்கள் இயக்கங்களும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் வந்து எமர்ஜென்சி சம்பந்தமா ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததை பார்த்திருப்பீங்க. அதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பொதுவான இதை பத்தி ஒரு பார்வை இருக்கும்போது எமர்ஜென்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்தியாவுல ஒரு ஒரு மிக மோசமான வரலாற்றுல நினைவு கூற வேண்டிய ஒரு நடவடிக்கைங்கிறத எதிர்க்கட்சிகள்ல இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே அதை ஏத்துக்க செய்வாங்க. அதுல என்ன எதிர்ப்பு தேவை இருக்குது? இல்ல, இந்திரா காந்தியே அதை ஒத்துக்கிட்டாங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இதே சென்னையில மெரினா கடற்கரையில தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் சரி, அல்லது மற்ற மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, இந்திரா காந்தியே மக்கள் மத்தியில வந்து எமர்ஜென்சிக்காக மன்னிப்பு கேட்டுத்தான் மக்கள் மத்தியில வந்து அடுத்து ஓட்டு கேட்டு நிக்க வேண்டிய நிலை இருந்தது. அதனால வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இதனை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்றத நான் காரணத்தை சொல்றேன். ஆளும் கட்சி வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல ஆட்சியில் இருந்திருக்கிறது. அதே போல வந்து எமர்ஜென்சியை இந்தியா பார்த்திருக்கிறது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து எமர்ஜென்சியை எதிர்க்கிறாங்க. எமர்ஜென்சியை எதிர்க்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஜனநாயகவாதியா இருக்கட்டும், அறிவு நாணயம் உள்ளவனா இருக்கட்டும், குறைந்தபட்சம் அறிவு உள்ளவனா இருக்கணும். எதிரில் இருக்கிறவனை வந்து ஜனநாயக முறையோடு கேட்டுக்கொள்றவனா இருக்கட்டும். ஒருத்த வந்து கட்டி பிடிச்சா அருவருப்பு பார்க்காம தீட்டு பார்க்காம அவரை வந்து சேர்ந்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒருத்தனா இருக்கணும். அப்படியான மனிதர்களாக இவர்கள் இருந்தார்களா? அமித்ஷா பேசுனதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் உச்சகட்டமா இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியாகிரகிகள், அமைதியாக போராடியவர்கள், அவங்களையெல்லாம் எவ்வளவு படுபாத கொலைகள்ல எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க இந்திரா காந்தி அப்படின்னு பேசினாரு.
ஸ்டான் சுவாமி எந்த ஆயுதத்தை தூக்கி போராட்டம் பண்ணாரு, கௌரி லங்கேஷ் எந்த ஆயுதத்தை தூக்கி போராட்டம் பண்ணாங்க, பன்சாரே எந்த ஆயுதத்தை தூக்கி போராட்டம் பண்ணாரு, இப்படி இந்தியா முழுவதும் ஆனந்த் டெல்டும்டே என்னத்தை தூக்கி போராட்டம் பண்ணாரு, தபோல்கர் என்னத்தை தூக்கி போராட்டம் பண்ணாரு, நியூஸ் கிளிக் என்ன பண்ணது, நியூஸ் லாண்ட்ரி என்ன பண்ணது, இந்தியா முழுவதும் இருக்கின்ற செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அறவழியில் போராட்டம். அறவழி போராட்டம்னா என்ன? அமைதியா அம்மனமாக ரோட்ல உட்கார்றது அல்லது கோவணத்தோட ரோட்ல உட்கார்றது, இதுதான் அறவழி போராட்டமா? பத்திரிகைகளில் எழுதுவது அறவழி போராட்டம், புத்தகங்களை எழுதி பிரசுரிப்பது அறவழி போராட்டம், எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது அறவழி போராட்டம். இதைத்தான் ஸ்டான் சுவாமி செய்தார். இதைத்தான் இந்தியா முழுவதும் இருந்த செயற்பாட்டாளர்கள் செய்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன? ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காமல் சிறையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஸ்டான் சுவாமி. அதெல்லாம் மரணமே கிடையாது, அது கொலைதான். அகால மரணம் என்று நம்மை மூடிமறைக்க பார்ப்பார்கள். அகால மரணம்னா என்ன? அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தும் அவரால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அது அகால மரணம் சொல்லலாம். அவருக்கு எந்த வசதியுமே கொடுக்காம அவரை சாகும் நிலைக்கு ஒரு தள்ளி விடுறதுக்கு பேர் கொலை. அது இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெற்றது. ஒண்ணும் இல்ல, மாலேகான் குண்டு வெடிப்பு அப்படின்றது உலக அளவுல ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாலேகான் குண்டு வெடிப்புல முதல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அந்த லேடியை எம்பியா வச்சிருந்தது இந்த கட்சி தான். இந்த தடவை சீட்டு கொடுக்கல, ஆனா கடந்த 5 ஆண்டுகளே அந்த அம்மா மேல புகார் இருந்துச்சு. அவங்களை எம்பியா வச்சிருந்தது யாரு? எதுக்கு குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு அம்மா எம்பியா வச்சிருக்கணும்? கோட்ஸே உயர்த்தி பேசுறாங்க, துப்பாக்கியை வச்சுக்கிட்டு காந்தி சிலைக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி கொடூரமான நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். அப்புறம் டிபேட்டை பத்தி பேசுறாரு ஓம் பிர்லா. மக்கள் டிபேட்டை விரும்புறாங்க, டிஸ்கஷனை விரும்புறாங்க. இந்திரா காந்தி அதுக்கெல்லாம் எதிரானவரா இருந்தார் அப்படின்னு பேசுறாரு. உங்க அதாவது கொஞ்சமாவது கூச்ச நாச்சம்ன்றது ஒரு மனுஷனுக்கு வேணும். தான் 5 வருஷமா அந்த அவையில என்ன பண்றேன் அப்படின்றது குறித்து கொஞ்சமாவது யோசிக்கக்கூடிய மூளையுள்ள ஒரு மனிதராக இருந்தால் அதெல்லாம் பேச முடியாது. ஆனா அவர் பேசுறாரு அப்படின்னா ஏன்னு எனக்கு தெரியல. என்னென்னலாம் சொல்றாரு இவர். கடந்த 5 ஆண்டுகள் இவர் பண்ணதெல்லாம் எடுத்து பாருங்களேன். 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், இவருக்கு பதவியே இல்லாத காலகட்டத்தில் கூட காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை எல்லாம் தூக்கி கொண்டு போய் கொள்ளையில வச்சு பூட்டி வச்சிருக்கிறாங்க. அதை முன்னாடி தூக்கி வைங்கன்னு திருமாவளவன் கேட்டா, இப்ப புதுசா பதவியேற்றதுக்கு அப்புறம் மைக் ஆஃப் பண்றாரு. திரும்ப பேசும்போது மைக் ஆஃப் பண்றாரு. மணிப்பூர் எம்பிக்கள் பேசுவதற்கு உரிமை கேட்கிறாங்க, அதை அனுமதிக்க மறுக்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க டிபேட் அனுமதிக்கணும், நீங்க தானே சொன்னீங்க எமர்ஜென்சிக்கு எதிராக செயல்படணும், இதெல்லாம் செய்யாம இருக்கிறதா எமர்ஜென்சி. இதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல நீங்க. அப்ப சரியா செஞ்சீங்களா? செய்யலையே. அப்ப எமர்ஜென்சியை பத்தி பேசிட்டு என்ன நடந்துச்சுன்னா பெரிய கேலி கூத்து பேசி முடிச்சு திருத்துன்னு எல்லா பேரும் வெளியே போறாங்க. அவையை ஒத்தி வச்சுட்டு. பொதுவா அவை ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க வேகமா வெளியேறிடுவாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா பேசி முடிச்சுட்டு சபாநாயகரெல்லாம் பார்த்து கை கொடுத்துட்டு வெளியே போவாங்க. ஆனா அன்னைக்கு நடந்தது டிஃபரெண்டா நடந்துச்சு. ஆளுங்கட்சிக்காரன் பூரா திருன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறீங்க இப்படி பேரும் முரட்டாளுகளா ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கையில பதாகையை தூண்டிட்டு டவுன் டவுன் எமர்ஜென்சி டவுன் 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 எமர்ஜென்சி டவுன் டவுன். அது முடிஞ்சு 48 வருஷம் ஆச்சு. இப்ப 48 வருஷம் கழிச்சு என்ன போராடிக்கிட்டு இருக்கிற? வாஜ்பாய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எமர்ஜென்சில இருந்து பரவல வெளியே வந்தாருன்னு சொல்லிட்டு உங்கால சுப்பிரமணிய சாமி அங்க ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஆதாரத்தை வெளியிடுன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப எமர்ஜென்சி காலத்திலையும் மன்னிப்பு கடிதம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் மன்னிப்பு கடிதம். இப்ப உட்கார்ந்துகிட்டு பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம என்ன செய்தது தெரியுமா, எமர்ஜென்சி நம்ம என்ன செய்தது தெரியுமான்னு ஜனநாயக பாடம் எடுக்கிறாங்க. இந்த அரசியல் கோமாளித்தனங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் இப்போது அம்பலப்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குல்ல, இதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றியாகவும் 2024 தேர்தலினுடைய வெற்றியாகவும் நான் பாக்குறேன். நன்றி சார். நன்றி. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.